ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறோம். நிறைய பேர் நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் வீடியோ இப்போ ரீசெண்டாக மூணார்லேருந்து நிறைய பேர் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் மூணார் கிளைமேட்டுக்காகவே எங்கள் வீடியோ பார்க்குறோம், மூணாரோட வியூக்காகவே உங்கள் வீடியோ பார்க்குறோம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு விலாகாலாம் இருக்காது. நிறைய பேர் நிறைய விதமான கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோவுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோ எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிடுறேன். இது வந்து என் ஹஸ்பண்டோட அண்ணாவோட எஸ்டேட்டில் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். இது அவங்களுக்கு கொடுத்துருக்க கோட்ரஸ் தான். வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து டீ ஃபேக்ட்ரி இருக்குது. அங்கே தான் அவங்க அண்ணா ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்க்கெல்லாம் இந்த மாதிரி கோட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கோட்ரஸ் பார்த்திங்கன்னா 1947 கெட்டினது தான். அதாவது வெள்ளைக்காரங்களால் கெட்டினது தான். அவங்களோட ஸ்டைலில் இருக்கும். அதுக்கப்புறம் எந்தெந்த இயர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையுமே அந்த கோட்ரஸோட சுவத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, டேட் போட்டுட்டு. உங்களுக்கு அதை வீடியோவில் காட்டுறேன். கோட்ரஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அம்மா அப்பா வீட்டை பார்த்ததை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் இண்டிவிஜுவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உள்ளே இருக்கிற மாதிரியும் இருக்கும். இங்கே நிறைய பூஞ்செடி பூக்கள் அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாத்தையும் ஒன்ஸ் உங்களுக்கு வீடியோவில் காட்டணுமே அப்படிங்கிறக்காக வேண்டி தான் காட்டியிருக்கிறேன். வாங்க இப்போ நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கெல்லாம் நான் வந்து ஆன்சர் பண்ணிடுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்கள் எந்த எஸ்டேட் அப்படின்னு. கேட்குறவங்க எல்லாருமே மூணார்லேருந்து கேட்குறீங்கிறதும் எனக்கு தெரிஞ்சிச்சு. நிறைய பேர் பார்க்குறவங்க, அக்கா நீங்கள் சேனலில் வீடியோ போடுறவங்க தானேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட பேசிட்டு போகிறீங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மூணாரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே இருந்துட்டு இப்படி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் தைரியமாக பேசி இந்த மாதிரி வீடியோ போடுறது எவ்வளோ கஷ்டம், அதுக்கு பின்னாடி எவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் நம்ம ஃபோனில் பேட் கமெண்ட் கொடுக்குறத விட நம்ம நேரில் பார்க்குறவங்கலாம், ஓ அந்த பொண்ணா எப்போ பாரு வீடியோ எடுத்துகிட்டே இருக்குமே அப்படி கொடுக்குற கமெண்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் கொடுத்தாலும் பட் அதெல்லாம் காதில் வாங்கிக்காம தான் ஒவ்வொரு நாளும் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போது நான் எந்த ஊரில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா அம்மாவோட ஊர் வந்து பார்த்திங்கன்னா சூரியநெல்லி எஸ்டேட்டு. எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் அத்தை மாமா இருக்கிற எஸ்டேட் வந்து குண்டலை எஸ்டேட், மாட்டுப்பட்டி குண்டலை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா என்னென்னு தெரியல. அந்த எஸ்டேட்டில் தான் இருக்கிறோம். பட் நானும் ஹஸ்பண்டும் செட்டில் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான். கிட்டத்தட்ட கல்யாணமாகி நான் ஒரு 8-9 வருஷமாக கோயம்புத்தூரில் இருக்கிறேன். ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு முன்னாடி இருந்தே கோயம்புத்தூரில் தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நாங்கள் செட்டில் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, இப்போது கிளைமேட் எப்படி இருக்குது மூணாரில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஏப்ரலில் கிளைமேட் ஓகே அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ மேல பார்த்திங்கன்னா மே லாஸ்ட்டுக்கு அப்புறம் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. காலையில் சூரியனே வர்றதில்ல இந்த 3 நாளாக. காலையிலலாம் பயங்கர மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப மழையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து எந்த இடத்தையுமே பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மழை, நிலச்சரிவு அந்த மாதிரி இஷ்யூ இருக்குது. 2வது ரொம்ப டிராஃபிக்கு, அதோட பிரச்சனையுமே இருக்குது. 3வது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா ஃபோன் பண்ணுறது கூட சிக்னல் கிடைக்காது. கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ அதிகமாக ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை இதுவாக தான் இருக்குது. சிக்னல் சுத்தமாக இருக்கிறதில்ல. நாங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுனா கூட எங்கேயாவது போய் நின்று தான் வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் கரெக்ட் டைமுக்கு அப்லோட் பண்ண முடியறதே இல்லை. யூடியூப்பை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்குன்னு ஒரு டைமிங் இருக்கும். நான் வந்து இந்த டைமிங் வந்து இப்போ 2-3 தடவை பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டேன். பட் அன்றைக்கி வீடியோ போடணுங்கிற மாதிரி இருக்கும். அந்த ப்ரெஷர் மண்டையில் ஓடிட்டே இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகளுமே இங்கே நிறையாவே இருக்குது. ஊர் அழகாக இருந்தாலும் பட் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரபுளெல்லாம் இங்கே இருக்குது. இங்கே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது பழகி போச்சு. இப்போ நீங்கள்லாம் டூரிஸ்ட் வெளியிலேருந்து வர்றீங்க, ஒரு 2-3 நாள் ஸ்டே பண்ணுவீங்க, உங்களுக்கு தெரியாது. நான் வந்து ஒரு 1 மந்த் இருக்கிறோம். நம்ம அங்கே நல்ல ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபோனெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரேராக இருக்குது. ஃபோன் இல்லாமலும் இருக்க முடியறதில்ல. பட் ஃபோன் இல்லை அப்படின்னாலுமே டைம் பாஸ்க்கு வேறு வேறு வேலைகள் அடுத்தடுத்து இருந்துகிட்டே இருக்கும். காலையில் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு 7:30 மணிக்கு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா, வீட்டுக்கு பக்கமாக காடு இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு வீட்டுக்கு சாப்பிட வருவாங்க. இல்லை தூரமாக ரொம்ப மலைக்கு தூரமாக போயிட்டாங்க அப்படின்னா லஞ்ச் எடுத்துகிட்டே போயிடுவாங்க. காலையில் 7:30 மணிக்கு போனாங்கன்னா வரும்போது ஒரு 5:30 மணி ஆகிடும். அவ்வளோ டைம் ஆகிடும். அதுவும் இந்த மழை காலத்துலலாம் அட்டைப்பூச்சியெல்லாம் நிறையா இருக்கும். இங்கே நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க அந்த அட்டைப்பூச்சிக்கெலாம் என்ன மருந்து தேய்ப்பாங்கன்னு. இது வரைக்கும் அதுக்கு எந்த மருந்தும் கண்டுபிடிக்கிறதில்ல. நிறையா பேர் இந்த டெட்டாலும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ணி காலில் தேய்ச்சிட்டு போவாங்க. நிறைய பேர் ஷாம்பு தலைக்கு போடுற ஏதாவது ஒரு ஷாம்பை வந்து காலில் தேய்ச்சிட்டு போவாங்க. இருந்தாலும் இதையெல்லாம் மீறியுமே அட்டை வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த மழை சீசனுக்கு வந்து அட்டை நிறையாவே இருக்கும். இங்கே மூணார் வந்து நீங்கள் என்னென்ன பிளேஸ் பார்க்கலாங்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க.
மூணாரில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பொட்டானிக்கல் கார்டன் வந்து இப்போ ரீசெண்டாக நல்ல பீக்கில் இருக்குது. பார்க்குறக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் ஈவினிங் வந்து ஒரு 7 மணிக்கா ஒரு வாட்டர் டான்ஸ் ஒன்று இருக்குது. அது பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மீறி பார்த்தீங்கன்னா மாட்டுப்பட்டி டேமு, குண்டல் டேமு, எக்கோ பாயிண்ட்டு, ஃப்ளவர் கார்டன் இருக்குது. மூணாறுலேருந்து இந்த இடம் பார்க்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொழுக்குமலை மார்னிங் சன்ரைஸ் பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கொழுக்குமலை வந்து தமிழ்நாட்டோட சேர்ந்தது தான். பட் அந்த பார்டர்லேருந்து பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் முடிஞ்சால் வீடியோ எடுத்தேன்னா அடுத்தடுத்து வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் மூணார் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் எனக்கு தெரிஞ்சு. வேறு பெருசாக இருக்காது. இங்கே தங்குறதுக்கு அந்த மாதிரிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா லக்ஸரியாகவும் இருக்குது. நமக்கு நம்மளோடைய ஃபினான்ஷியல் இதை பொறுத்து இங்கே ரூம்ஸ், ஹோம் ஸ்டே, காட்டேஜ் அந்த மாதிரி நிறையாவே இருக்குது. உங்களுக்கு நீங்கள் மூணார் இதுக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோலாம் அப்லோட் பண்ணுறதுக்காக மூணார் போயிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தோம். நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்து கிளைமேட் மாதிரி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு வந்து அந்த எஸ்டேட்டை காட்டுறேன். ஹஸ்பண்டோட அண்ணா இருக்கிற எஸ்டேட் பார்த்திங்கன்னா மூணார்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பெரியவாறு எஸ்டேட்டு தான். சாரி, பெரியவாறு எஸ்டேட்டா டிவிஷனான்னு எனக்கு சரியாக தெரியல. அந்த ஊரில் தான் இருக்காங்க. இப்போ தான் ஒரு 3 மந்த்ஸாக இங்கே ட்ரான்ஸ்ஃபரில் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வேறு ஒரு எஸ்டேட்டில் இருந்தாங்க. இப்படி தான் வந்து எஸ்டேட் மக்களோட வாழ்க்கை வந்து போயிட்டுருக்குது. நிறைய பேர் அழகான இடத்துல இருக்கிறீங்க, நிம்மதியான இடத்துல இருக்கிறீங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. அழகான இடம், நிம்மதியான இடம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஒரு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன். இந்த லீவுமே ரொம்ப சூப்பராக வந்து போயிட்டுருக்குது. ரிட்டன் எப்போ கோயம்புத்தூர் போவேன்னு தெரியல. போகிறதுக்குள்ளே எவ்வளோ லாங் வீடியோ போட முடியுமோ கண்டிப்பாக போட்டுடுறேன். இதுக்கப்புறம் எடுத்த லாங் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மாமியார் வீட்டுக்கு போகிற வழி, அதாவது உங்களுக்கு அந்த குண்டல் டேம், மாட்டுப்பட்டி டேம் 2மே கவர் பண்ணி தான் எடுத்திருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பாருங்கள். இல்லை ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறமும் வீடியோ பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னொரு லாங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.